உலக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நேற்று சென்னை விமான நிலையத்திலே வெளிநாட்டில் மருத்துவம் பயிலுவதற்காக வேண்டி, குறிப்பாக சவரப்போல் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்காக வேண்டிய ரஷ்ய நாட்டிற்கு மாணவர்களுடன் பெற்றோர்களும் இணைந்து சென்று அங்கே தங்களுடைய குழந்தைகளை தங்கும் விடுதியிலும் படிக்கும் கல்லூரியிலும் அவர்களுக்குள்ள வசதிகளையும் பார்ப்பதற்காக வேண்டி திரளாக சென்றிருக்கின்றார்களே, அவர்களை வாழ்த்தி வணியனுப்புகின்ற அந்த வாய்ப்பு அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலே எனக்கு தந்தார்கள். மிக்க மகிழ்ச்சி. வரலாறு தொடர வேண்டும். இனிமே சென்னை மாநகரம் மருத்துவ சுற்றுலாவிற்கு மட்டுமல்ல, மருத்துவ கல்வி சுற்றுலாவிற்கும் கலாச்சார சுற்றுலாவிற்கும் சென்னை மாநகரம்தான் வழிகாட்ட இருக்கின்றது. நமது ஐஐடியுடைய டைரக்டர் கூறியது போன்று செமிகண்டக்டர் என்ற தேரினை நாம் இழுத்து செல்ல வேண்டும். அதில் தமிழகம் முதல் ஆளாக இருக்கும் என்று கூறினார். வருங்காலத்திலே மருத்துவ கல்விக்கும் இதே சூழ்நிலைதான். இந்த தேரினை தமிழக மக்கள் இழுத்து செல்கின்றார்கள். அதோடு மட்டுமில்லாமல் ஏஜே ட்ரஸ்ட் எஜுகேஷனல் கன்சல்டன்சி நிறுவனம் தனது 35 ஆண்டு கால அனுபவத்திலே சிறப்பாக செய்திருக்கின்றது. எனவே குறைந்த செலவில் மருத்துவம் பயில்வதற்கு வழிகாட்டுவதற்கு அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். பயன்படுத்த நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். மேலும் இந்த மேற்கூறிய செய்தியினை விரிவாக கேட்பதற்கு அனைவரும் யூடியூபில் என்னை ஃபாலோ பண்ணலாம் என்று கேள்வி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முக்கிய நிகழ்வாக சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஏஜே ட்ரஸ்ட் கல்வி நிறுவனத்தினுடைய ஏஜே ட்ரஸ்ட் எஜுகேஷனல் கன்சல்டன்சி நிறுவனத்தின் சார்பாக இன்று தமிழக மாணவர்கள் ரஷ்யாவில் உள்ள உலக புகழ்பெற்ற சவரப்போல் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்காக வேண்டி இன்று தங்களுடைய பெற்றோர்களுடன் இணைந்து வந்திருக்கின்றார்கள். அவர்களை வழி அனுப்புகின்ற விழா இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. மருத்துவர்களும் மற்றும் பேராசிரியர்களும் அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களும் வந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. நான் ஒரு மருத்துவ பேராசிரியர் என்ற முறையிலும் இத்துறையிலே கடந்த 50 ஆண்டுகளாக நாங்கள் செயலாற்றி கொண்டு இருக்கின்றோம் என்று கூறுகின்ற பொழுது உண்மையிலேயே ஏன் இதை நடத்துகின்றோம் என்றால், நம்முடைய மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கூறியது போன்று நமக்கு எந்த ஒரு வாய்ப்பு கனவு கிடைத்ததோ அதே கனவை தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு கிராமத்தில் வாழுகின்ற கரைக்கோடி மக்களுக்கும் அவர்களுக்கும் டாக்டர் ஆகின்ற அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே எப்படி எங்களுடைய கனவு நினைவானதோ அதை போன்று தமிழக மாணவர்களுக்கும் அந்த கனவு நினைவாகும் என்ற வகையிலே உலகத்தரத்திலே நம்பர் 1 யூனிவர்சிட்டியாக இருக்கக்கூடிய சவரப்போல் மருத்துவ பல்கலைக்கழகத்திலே அவர்கள் சேர்ந்து அனைத்து வசதிகளுடன் அனைத்து தரத்துடன் ஆங்கில மொழி வழி கல்வியை அவர்கள் படித்து MBBS பட்டம் பெற்று இங்கே வர இருக்கின்றார்கள் என்ற நல்ல செய்தியினை மக்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதிலே சென்னையிலிருந்து விமானம் மூலமாக அவர்கள் செல்கின்றார்கள். கடந்த 35 ஆண்டுகளாக ஏஜே ட்ரஸ்ட் எஜுகேஷனல் கன்சல்டன்சியுடைய நிறுவனம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது. இன்னொரு மகிழ்ச்சி என்னவென்றால், வருகின்ற காலத்திலே இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் இணைந்து அந்த சவரப்போல் ஸ்டேட் ட்வின் சிட்டி ப்ரோக்ராம் கலாச்சார ரீதியாக கல்வி ரீதியாக அவர்கள் இணைய வேண்டும் என்ற அளவிலே இந்த முயற்சியை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இன்னொரு மகிழ்ச்சி, இந்த 35 ஆண்டுகால சரித்திரத்திலே இன்றைய தினம் பெற்றோர்களும் மாணவர்களுடன் இணைந்து விமானத்திலே சென்று தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் அங்கே எப்படி படிக்கப் போகின்றார்கள் என்பதை நேரில் காணுகின்ற அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கின்றது. நிச்சயமாக இது ஒரு மகிழ்ச்சியான இது. தங்கள் குழந்தைகளை தரமான ஒரு டாக்டராக, உலக புகழ்பெற்ற டாக்டராக அவர்கள் வர வேண்டும் என்ற எண்ணத்திலே வாழ்த்துவதற்கு இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். எங்கு சென்றாலும் வெல்வது இந்தியாவாக இருக்கட்டும் என்று கலாம் கூறுவது போன்று உயர்ந்த தரமான கல்லூரியிலே படித்து உலக புகழ்பெற்ற அந்த சவரப்போல் மருத்துவ பல்கலைக்கழகத்திலே படித்து இந்த பெற்றோர்களுடன் சேர்ந்து அந்த மாணவர்கள் தங்களுடைய சேவையை உலகத்திற்கு ஆற்ற வேண்டும். தலை சிறந்த மருத்துவர்களாக வர வேண்டும். தாய்நாட்டின் புகழை பரப்ப வேண்டும். அவர்கள் எதிர்காலத்திலே படித்து அந்த அனைத்து மக்களுக்கும் சேவையாற்ற வேண்டும். மருத்துவ துறையிலே தமிழக மாணவர்கள் எப்படி உலகம் முழுவதும் இன்று மெடிக்கல் டூரிசம் உலகம் முழுவதும் இருந்த நோயாளிகள் சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவினுடைய அந்த தலைநகர் மருத்துவ சுற்றுலாவின் தலைநகர் என்று குறிப்பிடுகின்றோம். இன்னொரு செய்தியும் மக்களுக்கு சொல்லுகின்றேன். இன்றைய தமிழ்நாடு அரசினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர்
மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்களுடைய பிள்ளைகளே அங்கே ரஷ்ய மருத்துவக் கல்லூரியிலே படித்திருக்கின்றார்கள் என்றால் இதைவிட ஒரு சான்று கூற முடியாது. தரமான கல்வி அவர்கள் பெற்று உலக தரத்திலே அவர்கள் வெற்றி பெற்று உலகிலே மருத்துவத்தினுடைய சுற்றுலா தலைநகரான சென்னைக்கு பேரும் புகழும் கொண்டு வர வேண்டும் என்ற மாணவர்களை வாழ்த்துவதிலே பேராசிரியர் என்ற முறையிலே அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் ஏஜே ட்ரஸ்ட் எஜுகேஷனல் கன்சல்டன்சி நிறுவனத்தின் நிறுவனர் என்ற முறையிலே டாக்டர் அமீர் ஜானாய நான் உங்களை இந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் சொல்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிருபர்கள் மத்தியிலே இந்த உரையை நிகழ்த்துவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.